புரட்சித்தலைவர் அம்மா வாழ்ந்த காலத்தில் எதிரிகளே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கினார். அண்ணா திமுக எதிர்த்து ஞானேசன் கட்டுவதற்கு கூட பயந்த காலம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியாருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எத்தனை, வழக்கு மேல் வழக்கு. ஒரு சாமானியவன், ஒரு விவசாயி, ஒரு ஏழையின் பங்காளன் நாட்டின் தலைவராக இருப்பதா அண்ணா திமுக என்ற மிகப்பெரிய கட்சிக்கு பொதுச்செயலாளராக வருவதா என்று சொல்லி வழக்கு மேல் வழக்கு கொடுத்தார்கள். கோர்ட்டுக்கு சென்றார்கள், தேர்தல் கமிஷனுக்கு சென்றார்கள். மக்களும் அம்மாவுடைய ஆன்மாவும் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஏழை எளிய மக்களுடைய அன்பும் அண்ணா திமுக தொண்டருடைய ஆதரவும் இருந்த காரணத்தினால் நியாயம் வென்றது. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் என்ற தீர்ப்பு வந்தது. இன்னும் விட்டபாடாக இல்லை. எடப்பாடியாரை ஒதுக்கிவிடணும், எடப்பாடியாரை தகர்த்து விடணும், எடப்பாடியாரை விரட்டிவிடணும் என்று எண்ணுகின்ற ஒரு சிலர் மத்தியில் இந்த இயக்கத்தை கடைக்கோடி தொண்டருக்கும் கொண்டு சென்று, கடைக்கோடி கிராமத்துக்கும் கொண்டு சென்று அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பேன் என்று சொல்லி 173 தொகுதிகளுக்கு மேல் பிரச்சாரம் செய்து மக்களை காப்பேன், தமிழகத்தை மீட்பேன் என்று சொல்லி வெற்றி பேர் செய்து வருகிறாரே நமது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர். வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற எடப்பாடியார் வெற்றி பெறுவார். பல களங்களை கண்டவர். நியாயமும் தர்மமும் நேர்மையும் உண்மையும் எடப்பாடியில் இருக்கின்ற காரணத்தால் அவர் வெற்றி பெறுவார். இறைவன் அவர் பக்கம் இருக்கிறார். பல சூழ்ச்சிகள், பல பிரச்சனைகள், உள்ளிருந்தே குடிவெடிப்பது, வெளியே சென்று குடிவெடிப்பது அத்தனையும் தகர்த்து உடைத்து நொறுக்கி இன்றைக்கு எடப்பாடியார் அண்ணா திமுக கட்சியினுடைய அலங்கார தேவதையாக இருக்கிறார். நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணா திமுக 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? அம்மாவுடைய பிள்ளை, அம்மாவுடைய தளபதி, புரட்சி தலைவர் காலத்திலே தொண்டர், சிலுவம்பாளையத்துறை கிளைக்கழக செயலாளராக இயக்கத்திலே பணியாற்றி இன்றைக்கு அண்ணா திமுக பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். ஏழைகளுடைய கஷ்டங்களை தெரிந்தவர், இல்லாத மக்களுடைய துன்பங்களை உணர்ந்தவர் என்பதற்காக ஒரு விவசாயி நாடாள வேண்டும் என்று சொல்லி நாட்டு மக்கள் அவருக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, படைக்கின்ற பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, மீடியாக்களில் விவாதம் நடக்கிறது. எடப்பாடியாருக்கு என்ன செல்வாக்கு? சென்ற தொகுதிகளில் எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டம். சென்ற தொகுதியில் அவர் சினிமா நடிகர் கிடையாது, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது. எடப்பாடியார் ஒரு சுப்ரீம் ஸ்டார் கிடையாது. விவசாயியாக பிறந்தவர், சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர், கிராம மக்களோடு பழகியவர், கம்பா கரையிலே விளையாடியவர், கம்பா தண்ணீரிலே குளித்தவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்று உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவரது நேர்மை. தமிழ்நாட்டு மக்களை அவர் நேசித்தார். தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கும் நல்லதை செய்தார். அவர் காலத்தில் 11 மெடிக்கல் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். எத்தனை சட்ட கல்லூரி, எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ், எத்தனை பாலிடெக்னிக், இவையெல்லாம் ஒன்றை கூட பெரிய அனுபவசாலி என்று சொல்கின்ற திமுக தலைவர்களால் கொண்டு வர முடிந்ததா? சாமானியர் எடப்பாடியை கொண்டு வந்தார். 7 செலவத்தை ஒதுக்கி மாணவ மணிகளை எல்லாம் பட்டதாரிகளை எல்லாம் டாக்டரா ஆக்கியவர் நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடியார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.